ஹாய் வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தலைவன் தலைவியோடைய ஒரு ரிப்போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி எப்படி இருந்துச்சு கேட்டா, ஒரு கலவையான விமர்சனம் வந்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா டீம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் மீட் கொண்டாடிட்டாங்க, அருமையா கொண்டாடிட்டாங்க. படம் வந்து 30 கோடி ரூபாய் செலவுல தான் எடுத்த படம் சொல்றாங்க. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா போன வாரமே பாத்தீங்கன்னா 80 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் 100 கோடியை நெருங்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான வெற்றி. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ் மீட் கொண்டாடுறாங்க. ஆனா சில படங்கள்லாம் இருக்குங்க. இந்த வீரமல்லன் ஒரு பவன் கல்யாணம் நடிச்சாப்ல, காலையில 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ ரிலீஸ் ஆச்சு. 4 மணிக்கெல்லாம் கேக் வெட்டி சக்சஸ் மீட் கொண்டாடுறாங்க. சரி, எவ்வளவு ஒரு அபத்தம் தெரியுமா? சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள்ல சக்சஸ் மீட் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னடா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஆந்திராவில் என்ன நடக்குது தெரியாத மாதிரியும், ஆந்திராவில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியாத மாதிரியும், அதே சினிமாவில் உள்ளவங்களுக்கு தெரியாத மாதிரி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அங்க நல்லா இல்லைன்னா இங்க நல்லா இல்லைங்கிறான், நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. முன்ன மாதிரி பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்கிற காலம்லாம் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபேக்கான வந்து சக்சஸ் மீட்லாம் வச்சு பயங்கரமா பண்ணி பில்டப் பண்ணி அப்பதான் அடுத்த படம் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவே சொல்லிடுவார் போல, 4 மணிக்கெல்லாம் சக்சஸ் மீட் வைக்கிறீங்க, இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே வந்து பேனர்லாம் அடிச்சு ரெடியா இருப்பாங்க போல, ஹால் புக் பண்ணிட்டு சக்சஸ் மீட் வைக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான இதுங்க. அதெல்லாம் அந்த படமா பார்த்தீங்கன்னா வீரமும் உட்காரவே முடியும். அந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேரியர் தூக்கி உச்சத்துல தூக்கி வச்ச படம் என்னங்கிற தலைவர் தலைவர். உண்மையிலே சொன்னேன், அந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபேவரட் என்டர்டைன்மெண்ட் மூவின்னு தான் சொல்ல முடியும். அருமையா ஃபேமிலி குடும்பமா கொண்டாடுறாங்க. சில விமர்சனம்லாம் இருக்கு, ஏன் கத்திக்கிட்டே இருக்கு, மதுரைக்காரங்களா என்ன இப்படிதான் கத்தி கத்தி பேசுவாங்களா இருக்காங்க, இல்லைன்னு சொல்றவங்க. அதுக்கான என்ன செய்யுது, அவன் படிச்சவ பொண்ணு, அந்த பொண்ணுமே கத்தி கத்தி பேசணும், இவன் படிக்காத கத்துறான்னு சொல்லிட்டு ஓவர் டூவா போச்சுன்னு சொல்ல முடியும். இதுகள்லாம் தவிர்க்கப்பட்டுருந்துச்சுன்னா வந்து எப்பயே சக்சஸ் மீட் கொண்டாடி இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனம் கிடைச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மனுஷன் வாழ்க்கையில வந்து மகாராஜா எப்படி ஒரு முக்கியமான படமா போச்சோ அதே மாதிரி தலைவன் தலைவியும் போச்சு. உண்மையிலேயே அவர் வந்து பர்சனலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சிந்தனை உள்ள மனுஷன் நினைக்கிறேன். அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தோம்னா அப்படி இருக்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டை வச்சுன்னா எப்படி நீங்க கேரி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் காலில் விழுந்துருவேன் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம சொல்லணுமா அப்படின்ற ஒரு ஆணுத்தனம்ன்ற ஒரு விடுக்குல இல்லாம காலில் விழுந்துறேன். கொஞ்சம் பேசி பார்ப்பேன், 2 சைடு, இன்னும் நான் விட்டு விடுக்கணும், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு விட்டு விடுக்கணும். யாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி போராடிட்டே இருக்கும். லாஸ்ட்ல வந்து அவர் விட்டு விடுற மாதிரி தெரியலையா, நான் விட்டு விட்டு காலில் வந்து மன்னிச்சு பேசுறேன். எனக்குலாம் அதிகபட்சம் வந்து பேசினாலும் 3 நிமிஷத்துல 10 நிமிஷம் நான் சமரசம் பண்ணி எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் அவங்க அப்பாவோட சொல்றாரு, நீ வீட்டுக்கு போனா நீ நிம்மதியா இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்து பேசுறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேட்டர் பேசினாரு. என்ன இருக்குன்னா, குடும்பம் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணா காலையில இந்த மாதிரி நான் வந்து சாயந்தரம் நம்ம தனிப்படுத்த போறோம் வாங்கன்னு சொன்னா, நான் வந்துட்டு 7 கூட ரெகுலா வந்தேன், தனிப்படுத்த வேற வீட்டுல உட்காந்துருக்கோம், நானும் வேற வீட்டுக்கு போனேன், அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேற வீட்டுல வாழ்ந்துருக்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஏன் ஒரு வாரத்தை கூட நீ கேட்காம போயிட்டடா அப்படிங்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவும் வந்து கேட்கல. நான் அப்ப அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், எப்படியா இருந்தாலும் சரி இப்ப நான் பிரச்சனையா நிம்மதியா இருக்கேன். இல்லைன்னா இவங்க சண்டை போடுறாங்க சொல்லி எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கு வந்து ஒத்து போச்சு. எல்லா குடும்பத்திலும் இந்த பிரச்சனை சொல்ல வர உண்மையில பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அப்பாவும் சொல்லிட்டாரு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எங்க குடும்பம், எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன். என்ன குடும்பம் ஒண்ணும் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் நாங்க பிரியதான் போறோம். அது இப்பயே தெரிஞ்சுதான் பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன். நான் வடநாட்டுல போய் நான் வந்து ஷூட்டிங் போகும்போது நான் நிம்மதியா இருக்கேன். அதுக்கு மேலே அவன் என்ன கேட்க முடியும்? எங்க நான் தனி குடும்பம் போறேன்ற ஒரு வார்த்தை இருக்கிற அவங்க என்ன பொதுவா சொல்றேன், விஜய் சேதுபதி ஒய்ஃப்னு சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். ஒரு பொண்டாட்டியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை இருந்தா அவ அதிகபட்சமா என்ன முடிவு எடுப்பான்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து தனி கொடுத்து நீ வைக்கிறேன்னா நான் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அப்படிதான் சொல்லி மாட்டோம். இப்ப தனி கொடுத்து போயிட்டேன், இனி அவன் வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா? உங்க அப்பா எப்படி செய்யறாரு, உங்க அம்மா எப்படி செய்யறாரு, கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அப்ப அவளுக்கு தாங்க அது வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலம் நடக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதர் தான். அவருடைய படம் வந்து இந்த அளவுக்கு 100 கோடி ரூபாய் சக்சஸ் மீட் பண்ணது வந்து பெரிய விஷயமே இல்லை. இன்னும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஃப்ரைடே 22 ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது தலைவன் தலைவி. யாராவது தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்கன்னா, சென்னை மாதிரி தியேட்டர் மதுரை மாதிரி தியேட்டர்ல ஒரு ஷோ ஓடிட்டு இருக்குது. சென்னையில நிறைய ஷோவே ஓடிட்டு இருக்குது. ஒருவேளை தியேட்டர்ல பார்க்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா சி சென்டர் பி சென்டர் எல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ ஒருவேளை பார்க்க முடியாத சூழ்நிலை வச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க அமேசான் பிரைம்ல 22 மேல நீங்க வந்து ஓடிடில பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்க பார்க்கறதுல கொஞ்சம் மோசம் வருது. ஸ்கிரீன்ல வேணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவில ஏற்றி ஒரு மாதிரி கத்திரமா இருந்தாலும் உங்களுக்கு ஓடிடில ஒண்ணுமே தெரியாது. ஒரு தரமான ஃபேமிலி ஃபேவரட் என்டர்டைன் மூவி தான், அதுல சந்தேகமே கிடையாது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள செம்மையான சக்சஸ் படம் தான் சொல்ல முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்ப படங்கள்லாம் வந்து ஓடுங்கிறது
தலைவன் தலைவி வந்து மிகப்பெரிய உதாரணமா நம்ம சொல்லிக்கலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.